Hello friends, welcome to Sneha's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சூப்பரா ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். என்னன்னு கேட்டா கீரை பருப்பு போட்டு ஒரு மசியல் செய்யலாம். அது கூட மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போறோம். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வத்தல் எல்லாம் வறுத்து வச்சு செய்யலாம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பாலக் பருப்பு போட்டு சாம்பார் செய்யலாம். இந்த கப்ல 1.5 கப் தூர் தால் எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த தூர் தாலை 1 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1 hour சோக் பண்ணி அது இப்படி ஆயிருக்கு. பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 3 tomatoes. நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ மிளகாய் தூள் 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் டர்மரிக். நான் கல் உப்பு போடுறேன், தேவையான அளவு கல் உப்பு. ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கீ, தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் வாட்டர் ஊற்றிருக்கிறேன் நான். குக்கர் மூடிட்டு 7 விசில் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரை கட் பண்ணி போட்டதுனால நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு முறை நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மாஷர் வச்சு நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கடுகு, நான் கொஞ்சம் சீரகம் போடுறேன். வெங்காயம், அனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம குழம்புல சில்லி பவுடர், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். ஓகே, நம்ம மசாலா பொட்டேட்டோ ஃப்ரைக்கு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொட்டேட்டோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலோடு தான் வச்சுருக்கிறேன் கட் பண்ணி. நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா 1 ஸ்பூன். நான் இதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். நெக்ஸ்ட் இதில் நான் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் போடுறேன். 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். டேபிள் சால்ட் போடுறேன், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் தண்ணி, அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றுறேன். இன்னும் கலர் டார்க்காக வரணும், ரெட் கலராக வரணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணால் அந்த கலர் வந்துடும். நான் வெறும் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது ஒரு 5 minutes ஊறட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. பேட்சஸாக போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு பொட்டேட்டோஸ் எடுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இதே மாதிரி அதே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். மோர் மிளகா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மோர் மிளகா கீரை குழம்புக்கு நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் இந்த ட்ரை இந்த சுண்டக்காய் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சுண்டக்காவும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். நம்ம கீரை குழம்பு ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மோர் மிளகா, கொஞ்சம் சுண்டக்காய். ஓகே, நம்ம சாம்பார், கீரை குழம்பு, சாப்பாடு, இந்த சைட் டிஷ்ஷோட பொட்டேட்டோ எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக கீரை மசியல் செய்து முடிச்சிட்டோம். நீங்களும் அதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக இந்த கீரை வந்து நம்ம வீக்லி 3 days எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பொட்டேட்டோ ஃப்ரை இதே மசாலா போட்டு செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.